ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின்ஸ் தான். உங்களால் வந்து இதால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ நானும் போடுறேன், நீங்கள் கூட சேர்ந்து ட்ரை பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ நம்ம எந்த எக்ஸாம் படித்தாலுமே நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ன்றது ரொம்ப மேஜராக ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்பவே நல்லது நமக்கு, ஓகேங்களா? ஸோ அந்த கொஸ்டின் நான் சால்வ் பண்ணுறேன், கூட நீங்களும் சால்வ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்கொயர் ரூட்டாக கொடுத்துக்கிறதுனால நம்ம வந்து பயப்படக்கூடாது, சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்கொயர் ரூட் கொடுத்துருக்கனால இது எல்லாமே வந்துட்டு ஸ்கொயர் வேல்யூ தான். ஸோ இது எதோட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிச்சோம் அப்படின்னு நம்மளால ஈஸியாக சால்வ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ 225 அப்படிங்கிறது 225 எதோட ஸ்கொயர் வேல்யூ அப்படிங்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். சரி பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றும் வந்து சால்வ் பண்ணிக்கலாம். 225ன்றது எதோட ஸ்கொயர் வேல்யூனா 15ஓட ஸ்கொயர் வேல்யூ. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 729 அப்படிங்கிறது 27ஓட ஸ்கொயர் வேல்யூ. அண்ட் தென் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25ன்றது 5 ஸ்கொயர் வேல்யூ. 144 அப்படிங்கிறது 12ஓட ஸ்கொயர் வேல்யூ. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 16ங்கிறது 4ஓட ஸ்கொயர் வேல்யூ. 81 அப்படிங்கிறது 9ஓட ஸ்கொயர் வேல்யூ. ஜஸ்ட் அப்படியே அப்ளை பண்ணி நம்ம ஈஸியாக வந்துட்டு சால்வ் பண்ணுவோம், சரிங்களா? நீங்கள் பாருங்க, ஹோல் ஸ்கொயர் சாரி ஸ்கொயர் வேல்யூ நம்ம வெளியே எடுத்துட்டோம். ஸோ 15 டிவைட் பை 27 இங்கே கொடுத்துருக்காங்க, மைனஸ் கொடுத்துருக்காங்களா? நெக்ஸ்ட் 25க்கு நம்ம எடுத்தது 5 டிவைட் பை 1 ரூட் ஆஃப் 144 வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 12. அடுத்து இப்படி இருக்க சிம்பிள் டிவிஷனை வந்துட்டு நம்ம டினாமினேட்டரை நியூமரேட்டருக்கும் நியூமரேட்டர் டினாமினேட்டருக்கும் சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம மல்டிபிளிகேஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம், மல்டிபிளிகேஷனாக மாற்றிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்படி இன்டர்சேஞ்ச் ஆகும். இது எங்கே போகும், இது எங்கே வரும். ஸோ இதோட ஸ்கொயர் வேல்யூ கீழே போடணும். 16ஓட ஸ்கொயர் வேல்யூ 4, இதோட ஸ்கொயர் வேல்யூ 9 போடணும். ஸோ அப்போ 9. அவ்வளோதான். இதை வந்துட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், நாங்கள் பார்க்கலாம். ஸோ டினாமினேட்டரை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சேம் பண்ணணும். அப்போ தான் -4 +4 பண்ண முடியும், சரிங்களா? ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா டினாமினேட்டர் வந்து 27 × 12 இருக்கா. ஸோ இதுக்கு வந்து நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 27 × 7. இப்போ இது ரெண்டுக்கும் வந்துட்டு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 2ஆல் பண்ண முடியும்னா இதுக்கு பண்ண முடியும், இதுக்கு பண்ண முடியாது. ஸோ 3ஆல் பண்ணலாம். 9 3s are 27, 4 3s are 12, ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படின்னாலும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிகிட்டே போனாலும் நமக்கு வந்துட்டு பெரிய வேல்யூவாக தான் வரும். ஸோ இதை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும், இதையும் மல்டிப்ளை பண்ணணும், ஓகேங்களா? 3 × 9 × 4, ஓகேங்களா? 9 3 27 இந்த 4 7 28 2 4 2 8 8 2 10. ஸோ 108 அப்படிங்கிறது டினாமினேட்டராக நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ 108 போட்டுக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதை எதாவது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 108 வந்துச்சு. இதை சிம்பிளாக கண்டுபிடிக்கணும். 9 3 மல்டிப்ளை பண்ணும்போது 27 வருது. 7ஓட 4 மல்டிப்ளை பண்ணால் தான் 108 கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதையும் 4ஐயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 15 × 4 வந்து நமக்கு 60 கிடைக்கும். அடுத்து இந்த மைனஸ் இதை வந்து 12 வந்து எதால வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 108 கிடைக்கும். 4 3 மல்டிப்ளை பண்ணும்போது 12. அப்போ 9ஓட மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 108 கிடைக்கும். ஸோ மேலே வந்து நம்ம 9ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ 9 45 இந்த பாட்டு முடிஞ்சிச்சு. × 9/4 அப்படியே இருக்கு. இப்போ இதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணோம்னா எவ்வளோ கிடைக்கும் நமக்கு? 15/108, ஓகேங்களா? ஸோ அடுத்து இங்கே இருக்கக்கூடிய 9/4. ஸோ இதை வந்து நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ண போகிறோம், ஓகேங்களா? இதை வந்து 3 டேபிள் அடிக்கலாம். 5 3 15. அடுத்து இதே 3 டேபிள் அடிக்கலாம். 3 3 9, பேலன்ஸ் 1 இருக்கும். 6 3 18, 6 3 18, ஓகேங்களா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட் வந்து 1 9 9, 4 9 36. ஸோ பேலன்ஸ் என்னவெல்லாம் இருக்குது? 5 இருக்குது. டிவைட் பை இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது. மலைகளை மல்டிப்ளை பண்ணால் 16. ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 5/16 தான் ஆன்சர், ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஒரு சம் புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வந்துட்டு இதே மாதிரி ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டினோட நம்ம மீட் பண்ணலாம், ஓகே?